சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிள்ளை அழுதது. ஆனால் பிள்ளை அழுகும்போது தான் என்னது கிடைச்சதா? இரக்கம் கிடைத்ததா? மோசே என்னும் ஒரு பிள்ளையை ஒரு நாணர் பெட்டியில் வைத்து தண்ணியில் அனுப்பினாங்க. பார்வோண்டிய குமாரத்தை எடுத்த உடனே அது என்ன செய்தது? பிள்ளை அழுதது. இந்த பிள்ளையும் அழுதது. கர்த்தர் இந்த பிள்ளையை மேன்மைப்படுத்துவாராக, கனப்படுத்துவாராக, இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. தேசத்துக்கும் சபைகளுக்கும் ஜனத்திற்கும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. நான் எடுத்து வைத்திருந்த அதே வசனத்தையே பிள்ளையின் தாயும் சொல்லி முடித்து கடந்து சென்றிருக்கிறாள். லூக்காஸ் விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனத்தை வாசிக்கலாம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அல்லேலூயா. இந்த பிள்ளையை குறித்து சொல்ல வேண்டுமானால், இந்த பிள்ளையின் பிறப்பு நான் நேரத்திலே சொன்னது போல பெற்றோருக்கு, குடும்பத்தாருக்கு, சபையாருக்கு மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாக்கி இருக்கிறது. இங்கே நம்ம வாசித்ததான் இந்த வேத வசனத்தில் உள்ள பிள்ளை யோவான் ஸ்நாபகனை குறித்து அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவ தூதனால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளையின் நிமித்தமாக இந்த குடும்பத்திலும் சபையிலும் தேசத்திலும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிறது. இவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷம் அடையத்தக்கதான கிருபையை இந்த பிள்ளையின் மேல் தேவன் சம்பூர்ணமாய் பொழிந்தருளுவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக நாம் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறது எதற்கென்று சொன்னால், அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று அர்ப்பணம் செய்யவும், பிள்ளைக்கு பேரிடவும், அதனுடைய ஜென்ம பாவம் நீங்கி பிள்ளையை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து தரவும், தேவனுடைய கரத்தில் கொடுக்கும்படி தேவ சமூகத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்து நாம் ஜெபித்து பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அவ்விதமாக இந்த பிள்ளையையும் கர்த்தர் அதிகமாய் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த பிள்ளைக்கும் இன்றைக்கு பேரிட்டு இந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று அர்ப்பணம் செய்து வளர்ப்பதற்கு தேவன் இவர்களுக்கும் அதிகமான கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை கொடுக்கிறவர் தெய்வம். எந்த மனுஷனோ, எந்த புருஷனோ, எந்த மனைவியோ, அல்லது எந்த தகப்பனோ, அல்லது எந்த தாயோ பிள்ளைகளை உருவேற்படுத்த முடியாது. எந்த மருத்துவரானாலும் சரியா முடியாது. ஆனால் இப்போ பல மருத்துவ ரீதிகளை செய்து பல காரியங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அது எப்படி காணப்பட்டாலும் பிள்ளைகளை உருவேற்படுத்தி கொடுப்பது கர்த்தரே. ஹல்லேலூயா. 139ஆம் சங்கீதம் அதனுடைய 15-16 வசனங்களை வாசிக்கும் போது, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாக உண்டாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இந்த பிள்ளையினுடைய அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாதிருக்கும் போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஆண்டவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நீங்களும் நானும் அப்படித்தான். நம்முடைய அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாதிருக்கும் போதே அவைகள் அனைத்தும்
கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்ட கால திட்டத்தின்படி உருவேற்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய வேலை வந்தபோது இந்த பூமியிலே நாங்களும் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போலத்தான் அருமையான இந்த குடும்பத்திற்கும் இந்த பிள்ளையை குறித்த வேலையில் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பெமி சொல்லும்போது சொன்னதை நமக்கு கேட்டோம். இந்த ஒரு வருஷத்துக்கு மேலே பிள்ளைக்காக என்ன செஞ்சது இல்லையா, ஜெபிக்கவில்லை. அதாவது நமக்கு இன்னது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய நன்மைகளானாலும் சரி, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். பணங்களாகட்டும், பொருட்களாகட்டும், சொத்துக்களாகட்டும், வீடுகளாகட்டும், பிள்ளை செல்வங்களாகட்டும் கொடுப்பது யார்தான்? கர்த்தர். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் கொடுக்காம விட்டால் யாரும் என்ன செய்து கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நமக்கு தருகிறதைத்தான் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகையினால்தான் வேதம் சொல்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம், ஆண்டவர் கொடுத்த பலன், ஆண்டவர் கொடுத்த இந்த சுதந்திரத்தையும் ஆண்டவர் கொடுத்த இந்த பலனையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதற்கு கொடுக்கிறார்? பைபிளில் நம்ம வாசிக்கும் போது மல்கியாவிலே வாசிக்கிறோம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. இன்றைக்கு பாவ சந்ததிகள் தேசங்களிலே பெருகி கொண்டிருக்கிறது, அசுத்த சந்ததிகள் பெருகி கொண்டிருக்கிறது, கீழ்ப்படியாமையின் சந்ததிகள் பெருகி கொண்டிருக்கிறது. அது நடுவிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சந்ததிகள் தேவ பக்தியுள்ள சந்ததிகளாக, பரிசுத்த சந்ததிகளாக, நீதிமான்களாக, தேவனுடைய சந்ததியாக வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். இந்த சகோதர அருமையான ஜான் ஆலிவர் பிரின்ஸுக்கும் பெமிக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த சந்ததி உலக பிரகாரமாக நாம் இவருடைய சந்ததி என்று சொல்லலாம். ஆனால் வேத வசனத்தின்படி அது தேவனுடைய சந்ததி, கர்த்தருடைய சந்ததி. நீங்களும் நானும் அந்நியர்களாக, ஆகாதவர்களாக, தேவனை அற்றவர்களாய் வாழ்ந்த நம்மையும் கூட அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம இப்போ யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ஒரு காலத்திலே சாத்தானின் பிள்ளைகளாயிருந்தோம், இருளின் மக்களாய் வாழ்ந்தோம், அந்தகாரத்தில் சிக்குண்டு அழிக்கப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் விசுவாசத்தில் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை நாம் விசுவாசித்ததினாலே நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எத்தனை பேர் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். சாதாரணமானது அல்ல. இந்த பூமியிலே இன்னாருக்கு பிறந்த பிள்ளை எங்க போனாலும் முதல்ல கேட்கிறது என்ன? உன் பேர் என்ன, அப்பா பேர் என்ன, இல்லைன்னா புருஷன் பேர் என்ன. இதுதான் முதல்ல. எங்க போய் ஒரு ஆபீஸ்ல ஒரு இது ஃபார்ம் கொடுத்தாலும் அல்லது ஒரு இதாக செய்யும் போது இதெல்லாம் கேட்கிறாங்க. இது உலகத்தில் உள்ள வழக்கம். ஆனா இன்றைக்கு உங்களையும் என்னையும் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை தந்திருக்கிறார். ஆமென்.
ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் இந்த பூமியிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே வாழணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த பெரிய நாமத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்பாயிருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை மாற்றி மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த பிள்ளையை என்ன செய்யணும்? இந்த பிள்ளை தானா வளர்ந்துருமா? இல்லை. அன்றைக்கு எகிப்திலே வளர்ந்த அந்த பிள்ளையாகிய மோசேயை நான் உங்களுக்கு சொன்னேன், அதை வளர்க்க முடியாத ஒரு கண்டிஷன். ஏனென்றால் பிறக்கிற எல்லா பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் அல்ல, ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்று மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மருத்துவச்சிகள் ஆண்டவருக்கு பயந்து எபிரேய பிள்ளைகள் எல்லா ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே பாதுகாத்தார்கள். ராஜா கோபம் கொண்டு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டபோது தங்களை தப்புவித்துக் கொள்வதற்கு தாங்கள் பேசி சமாளித்துக் கொண்டார்கள். எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள். எகிப்திய ஸ்திரீகளை பார்க்கிலும் எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள் என்று சொல்லி சமாளித்து தங்களை தப்புவித்துக் கொண்டார்கள். அதற்கு அப்புறம் அவனுக்கு வழி தெரியல. ஒரே வழி, எந்த ஆண் பிள்ளையும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, நதியிலே போட்டு விட வேண்டும். அப்படிப்பட்ட காலத்துல தான் மோசேயை பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்க்கும்படி மோசேயின் தாயிடத்திலே கொடுத்தாள். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகளை வளர்க்கணும். ஹல்லேலூயா. யாருக்காக பிள்ளையை வளர்க்கணும்? இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்க சொன்னா, பிள்ளைகள் ஒழுக்கமா நல்லா இருக்கும்போது எனக்கு பிள்ளை எனக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் தவறு செய்யும் போது என்ன சொல்லுவாங்க? உனக்க பிள்ளை. யாரு? அது தகப்பனா இருக்கட்டும், தாயை பார்த்து சொல்லுவார் உனக்க பிள்ளை. சில தாய்மார்களும் சொல்ல உம்ம பிள்ளை. நடக்குதா இல்லையா? நீங்க சிரிக்கிறத பார்த்தா நாங்களும் இப்படித்தான் பாஸ்டர்னு சொல்ற மாதிரி இருக்குது. அப்படி அல்ல. இந்த பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்கணும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். இன்றைக்கும் இதைத்தான் நம்ம செய்யணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்க்கவும் நடத்தவும் தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பங்கு வைக்க உனக்கு பிள்ளை எனக்கு பிள்ளைன்னு பங்கு வைக்க தரல, கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜான் ஆலிவர் பிரின்ஸ் பெமி, ஆண்டவர் உங்களுக்கு நீங்க கேட்டு தரல, கேட்காமலே தந்திருக்கிறார். பாஸ்டர் கேட்டீரா எனக்கு பிள்ளை வேணும்னு? உங்க மனைவி கேட்கலன்னு சொல்லியிருக்கிறாங்களே, 2024 கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா? 2024 அப்புறம் கேட்கல, அதுக்கு முன்ன கேட்டிருக்கிறீங்க. நீங்களும் அப்படித்தானா? என்னடா என்னட்ட கேள்வி கேட்கிறீன்னு பாக்குறீங்களா? சரி, எப்படியும் கேட்காமல் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது எதற்கு தந்தார்? வளர்ப்பதற்கும் நடத்துவதற்கும். இன்னைக்கு நிறைய பேர் வளர்க்கிறதற்கு தவறி போகிறவர்களா இருக்கிறாங்க, நடத்துவதற்கு தவறி போகிறவர்களா இருக்கிறாங்க. பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். இன்றைக்கு நிறைய பெற்றோர் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடக்காம நடக்கத்தகாத வழிகளை நடத்திடுறாங்க. தவறு. நாம் நடக்க வேண்டிய வழி எது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழி
இந்த பூமியில ஆண்டவருடைய ஆண்டவருடைய வசனத்தில் நம்முடைய பிள்ளைகளை நம்ம நடத்தி விட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பலரும் பிள்ளைகளை நடத்துகிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, கல்வி அவசியம், மிக அவசியமானது. கல்வி, ஆகாரம், வஸ்திரம், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது. ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான வஸ்திரம், தேவையான ஆகாரம், தேவையான கல்வி கண்டிப்பாக கொடுக்கணும். இன்றைக்கு நிறைய பெற்றோர் என்ன செய்கிறான்னு சொன்னால், வெறும் ஆகாரம், வஸ்திரம், கல்வி, உலக பிரகாரமாக ஆஸ்தி, ஐஸ்வர்யம், இவைகளைத்தான் பிள்ளைகளுக்கு தேடுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இவைகளை விட பெரியது, இவைகள் நமக்கு அவசியம்தான். இதை விட பெரியது கர்த்தருக்குள்ளும் சத்தியத்திற்குள்ளும் பிள்ளைகளை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு உள்ளாக பிள்ளைகளை வழிநடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பலரும் பெற்றோர் நல்ல ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஜெபிக்கிறவர்கள், தியாகம் உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை அவங்க இஷ்டத்திற்கு விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறாங்க. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு என்ன செய்கிறான்? வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். ஆகையினால இஷ்டத்துக்கு விட்டுவிடக்கூடாது. பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அது பிள்ளைகள் அது விருப்பமான பாதையில், விருப்பமான வழியிலே பிள்ளைகளை துரிதமாய் நடத்தி விட்டு விடுகிறார்கள். பிள்ளையின் விருப்பமான பாதையில் போகும்போது எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே நல்லா இருக்காது. சிலது நல்லதாக இருக்கும், சிலது கெட்டதாக இருக்கும். எது நன்மை தீமை என்று பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, புரியாது. ஸ்தோத்திரம். கடந்த நாளில் ஒரு சர்ச்சில் நான் போயிருந்தேன். ஒரு பாஸ்டர் அவருடைய மனைவியை பேர் சொல்லி கூப்பிட்டே இருந்தார். மனைவி ஏதோ வேலை செஞ்சுட்டே இருந்தது. அவருடைய பிள்ளை என்ன செஞ்சுன்னு சொன்னா, அதே பேரை பலமா சத்தமா கூப்பிட்டா. உடனே பக்கத்தில் இருந்தவங்க, டேய் அம்மைக்கு பேர் இப்படியா நீ சொல்லு, சின்ன பிள்ளை 1ஆம் கிளாஸ் கூட நம்ம போகணும், எல்கேஜியா யூகேஜி அந்த ஸ்டேஜ், அப்பா கூப்பிடுறாரு நீ சும்மா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு பேரை சத்தமா அந்த ஏரியாவே கேட்குற மாதிரி கூப்பிட்டா. இதே போல நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு தெரியாது. அப்பா கூப்பிடுற மாதிரி என்ன செய்யும், கூப்பிடும். மம்மி அம்மா கூப்பிடுற மாதிரி பிள்ளை என்ன செய்யும், சொல்லும், பேசும். நம்முடைய அந்த ஜென்ம சுபாவம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அப்படியே ஒட்டி வரும். ஆனால் இந்த சுபாவங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் பிள்ளைகளிடத்துக்குள்ளே ஒட்டி வளர்த்தக்கூடாது. கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் தன்மை பிள்ளைகளுக்குள் உண்டாக வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இன்றைக்கு அநேகம் பிள்ளைகள் பெரிய பெரிய நிலையில் இருக்க வேண்டிய பிள்ளைகள் வளர்க்க தவறி போகிறதினால், நடத்த தவறி போகிறதினால் பிள்ளைகள் வழி விலகி போகிறாங்க. சில பிள்ளைகள்லாம் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வாத்தியார் அல்லது அந்த டீச்சர் அன்றைக்கு என் தவறை ஒழுங்காக சுட்டி காட்டி என்னை செம்மையாக எச்சரித்து கடிந்து கொண்டு நன்றாய் எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் இன்றைக்கு நான் நன்றாய் இருந்திருப்பேனே. சில பிள்ளைகள் சொல்லுகிற, எனக்கு அம்மா அன்னைக்கு என் இஷ்டத்தின்படி விட்டது நிமித்தம். அதாவது பிள்ளைகள் இல்லை, இது வாலிபம். அதற்கு மேலே உள்ள வயது ஆகும்போது தான், வயது செல்லத்தான் இந்த அனுபவங்கள்லாம் வரும். தாங்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய காலத்தில் தான் என்ன செய்யும், சரி நான் இப்படி என் அம்மா அல்லது என்னுடைய அப்பா அல்லது எங்களுடைய டீச்சர் அல்லது எங்கள் பாஸ்டர் இப்படி போயிட்டாங்களே, ஆகையினால் நான் கெட்டுவிட்டேன் என்று சொல்லுகிற சத்தங்கள் பலது என்னுடைய காதுகளில் கேட்டிருக்கிறது. ஆகையினால் அப்படிப்பட்ட சத்தங்கள் ஒன்றும் கேட்கிறதற்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது,
இடம் கொடுக்காதபடிக்கு பிள்ளைகளை வளர்க்கணும். இன்றைக்கி பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் இல்லை நான் பண்ணுகிற பிரசங்கம், கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும், உங்களுக்கும் தேவன் கொடுத்த உங்கள் பிள்ளைகளை நீங்கள் செம்மையாய் நடத்த வேண்டும், செம்மையாய் வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடிந்து கொள்ளுதல், சிக்ஷை, தண்டனை, எச்சரிப்பு எப்போ தேவையோ அப்போ அதெல்லாம் செய்யணும். பிள்ளைகளுக்கு அம்மாமாருக்கு நல்லா தெரியும், பசி எடுத்த உடனே என்ன செய்வோம், அது அழுத உடனே என்ன செய்கிறோம், பசியை ஆற்றுகிறதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம். பசி ஆற்றின பின்பும் அழுதுன்னா என்ன செய்வோம், என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, எறும்பு கடிச்சதா, வேற எதுவும் நடந்ததா, கொசு கடிச்சதா, இப்படி ஒவ்வொன்றா யோசிப்போம். அல்லது அதுக்கு என்ன பிரச்சனை, வியாதியா, அதுக்கு சொல்ல தெரியாது. ஒவ்வொன்றா யோசித்து 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 அதுக்கு அதனுடைய நிலையை பார்த்து என்ன செய்கிறோம், அதற்கு ஏற்ற காரியங்களை செய்கிறோம். இதே போல தான் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலைகளையும் பார்த்து 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 பிள்ளைகளை வழிநடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும், எச்சரிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும், புத்தி சொல்ல வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும், புத்தி சொல்லணும். புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல கம்பெடுத்து அடிச்சிட்டு இருக்கக்கூடாது. கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் பெரிய தண்டனை கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. தண்டிக்க வேண்டிய நேரத்தில் போட்டுன்னு தடவி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டிக்கணும். எச்சரிப்பு சொல்ல வேண்டிய நேரத்தில் எச்சரிப்பு சொல்லணும். கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொள்ளணும். அப்படி செய்கிறது தான் ஆசீர்வாதம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். ஹல்லேலூயா. சிட்சை செய்ய வேண்டிய நேரத்தில் சிட்சை செய்தால் பிள்ளை என்ன செய்வான், ஆறுதல் உண்டாக்குவான். ஆத்துமாவுக்கு என்ன செய்வான், ஆனந்தத்தை உண்டு பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆக சிட்சை செய்ய வேண்டிய நேரத்தில் விட்டுறக்கூடாது. சிட்சை செய்தா கண்டிப்பா ஆறுதல் படுத்துவான், ஆனந்தத்தை உண்டாக்குவான், ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். ஹல்லேலூயா. நிறைய பெற்றோர் இப்போ சிட்சை செய்ய முடியல. சிட்சிக்கிறதுக்கு என்று, தண்டிக்கிறதுக்கு என்று ஒரு காலம் இருக்கு. காலத்தை அறிந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்தணும். தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய போய் கம்பெடுத்துட்டு விரட்டுனா நடக்குமா? கம்பு என்ன செய்யும், உங்கள் கையில் இருக்காது, அந்த பிள்ளையின் கையில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், பப்பன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். அப்படி அல்ல. ஒரு தேவ மனுஷன் விதமாய் சொன்னார். ஒரு பிள்ளையை வளர்க்கக்கூடிய காரியத்தை குறித்து நான் அடிக்கடி இந்த பிள்ளை பிரதிஷ்டை காரியங்களை நான் சொல்லுகிறது உண்டு. அதாவது அந்த சிறு குழந்தையாக இருக்கும்போது, அது 3 அல்லது 4 வயது வரைக்கும் அந்த பிள்ளையை ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாத்து நடத்தணும். 4 வயதிற்கு மேலே 13 வயதிற்கு உட்பட்ட பிள்ளையை எதிரியை போல நடத்தணுமா. 14 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளையை தோழனாக தோழியாக நடத்தணுமா. ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்க வேண்டிய ஒரு இடம். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் விட்டுருவாங்க. இந்த 4 வயதிலிருந்து 12, 13 வயது வரைக்கும் தான் அதை சரி செய்ய முடியும். உலகத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5இல் வளையாதது வளைச்சா என்ன செய்யும், முறிஞ்சிடும். ஆனால் வளைத்து வளைத்து பழக்கினா என்ன செய்யும், அப்பையும் வளையும். சின்ன பிள்ளையில கீழ்ப்படியாமல் பிள்ளையே நீங்கள் பெரிய பிள்ளை ஆன ஒருபாடு கீழ்ப்படிய பண்ணணும்னா முடியாது. சின்ன பிள்ளையில பெற்றோருக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாச்சுன்னு சொன்னால், பெற்றோர் முதிர் வயது ஆகும்போதும் அம்மா அப்பான்னா என்ன செய்யுது, ஒரு பய பக்தி,
அவங்க அப்பா அடிக்கவும் மாட்டாங்க. ஆனா அப்பாவை குறித்து என்ன இருக்கு? அப்பான்னு சொன்னாலே அன்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? ஏன்னா அவங்க கண்டிப்பா இருப்பாங்க, காரியத்துக்கு கவனமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. ஆனா காரியத்தில் எப்படி இருப்பாங்க? கடினமா இருக்க வேண்டிய இடத்துல கடினமா இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு ஒரு பயம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் அந்த இடத்தை விட்டு விடுகிறார்கள். அந்த சிறு வயதில் நடத்த வேண்டிய வழியில் நடத்திட்டா முதிர் வயதும் வரும்போது நமக்கு ஆறுதலும் செய்வார்கள், ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டு பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. அதை நீதிமொழிகள் 29:15 வாசியுங்கள். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். வெட்கத்தை உண்டு பண்ணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் நான் எந்த வயதுக்குள்ள சொல்லியிருக்கிறேன்? உலக பிரகாரமாகவும் பார்த்தாகும் அப்படித்தான். பல தேவ மனிதர்கள் சொல்லுகிற காரியம் அப்படித்தான். இது 4 வயதிற்கு மேலே 13 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு தான் என்ன வேணும்? பிரம்பு. அந்த பிரம்பு எடுக்க வேண்டிய நேரத்தில் தடவிலாம் விட்டுறக்கூடாது. சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு தம்பி வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். அவனை கண்டிப்பாக என்ன சொன்னாலும் கவனிக்கவே மாட்டான். ஒரு கம்பை எடுத்துட்டு மேசையில் ஒரு தட்டு தட்டிட்டு கம்பு இருக்கு பார்த்துக்குன்னு சொன்னால் சொல்லுறதெல்லாம் தவறாம செய்வான். எழுதுனா எழுதுவான், படின்னு சொன்னால் பிழை இல்லாமல் படிப்பான். ஆனால் கம்பு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நான் படிடா எழுதுடான்னு சொன்னால் கொஞ்ச நேரம் எழுதுவான், கொஞ்ச நேரம் படிப்பான், படிக்கிறதெல்லாம் தப்பு தப்பாக படிப்பான். அது பைபிள் ஆகட்டும் பாடமாகட்டும். ஆனால் அதே வேளை ஒரு கம்பு மட்டும் கையில் இருந்தா தெளிவாக நிறுத்தி நிதானமாக படி. இது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒத்து வராது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அந்த பிள்ளை பருவத்துக்கு ஏற்றபடி நாம் நடத்தி கொண்டு போகணும். அது நமக்கும் பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதம். நேரம் வேகமாய் போய்விட்டது. இன்னும் 2 வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி பிள்ளையை ஜெபித்து ஆசீர்வதித்து கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளையை நாம் அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 23 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். பிள்ளையை ஏன் நாம் தண்டிக்கணும், கடிந்து கொள்ளணும், பிரம்பு ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் இங்கே தெளிவாய் சொல்கிறது. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு ஆத்துமாவை தப்புவிப்பாயே. கடந்த நாளில் ஒரு பேச்சாளர் ஒருத்தர் பேசி கொண்டிருந்த ஒரு சின்ன ஒரு பேச்சை நான் கேட்டேன். அவர் பேசும்போது சொன்னார், இப்போ உள்ள காலத்தில் டீச்சர்ஸுடைய கையில் இருந்த பிரம்பை எல்லாம் அரசாங்கமும் பெற்றோரும் வாங்கிட்டாங்க. ஆகையினால இது பேசி கொஞ்ச காலம் ஆச்சுது. போலீஸ்காரங்களுடைய லத்திக்கு நிறைய வேலை இருக்குன்னு. எப்படி? இப்போ போலீஸ்காரங்களும் அடிக்க முடியாது, ஏதோ சிலர் தான் தேவையில்லாமல் பட்டிட்டு இருக்கிறாங்க. பழைய காலத்திலாம் ஸ்கூலில் பிள்ளையை சேர்க்கும் போதே என்ன சொல்லுவாங்க? சார் சரியாக நுரைக்கிருங்க, அவன் படித்தா மட்டும் போதும்னு தான் போய் என்ன செய்வாங்க. தாத்தா பாட்டிலாம் கேட்டு பாருங்க, அவங்க அம்மா அப்பாவை எப்படி வளர்த்தாங்கன்னு முன்னே இருக்கிற பிள்ளைகள். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் என்ன செய்ய முடியாது. பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு பெற்றோரை என்ன செய்யறதில்லை, சம்மதிப்பதில்லை. நல்லது இருக்கட்டும், ஆனால் டீச்சரோ போலீஸ்காரங்களோ உங்கள் பிள்ளைகளை அடிக்க வேண்டாம், சிக்ஷிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுக்கணும். என்னடா இப்போமே இப்படி சொல்லிவிட்டா எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? அது குழந்தை பருவத்துக்கு ஏற்றபடி. வளர்ந்த பிள்ளைகளை, அதாவது 14 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளை நம்ம ஒன்றும் சொல்லி என்ன செய்யக்கூடாது, அடித்து திருத்தக்கூடிய காலம் இல்லை. கடந்த நாளில் ஒரு
ஒரு சிரிப்பான ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சகோதரன், நல்ல பக்தியுள்ள குடும்பம், அவனுக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள். அவனுக்கு அம்மா அவனை ஏதோ தப்பு செஞ்சிட்டான்னு சொல்லி அவனை மிரட்டி விளக்கமாறு எடுத்து அடிக்க போயிருக்கிறான். மனைவி பார்த்துட்டு இருந்த விடுவாளா? மாமியார்ட்ட சண்டை தான். விளக்கமாற பிடிங்கிட்டு எச்சரிக்கையா இருந்துக்க, என் புருஷனை தொட்டினா பார்த்துக்க. இப்படியும் புத்தி கெட்ட தாய்மார்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதாவது காலங்களை உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மகனுக்கும் அம்மாவுக்கும் சண்டை இல்லை. இப்போ யாருக்கு சண்டை? மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிப்படி சண்டை. இப்படி இருந்தா எப்படி? இப்படிப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் போகக்கூடாது. மகன் அம்மானு சகிச்சிட்டு இருந்தான், மருமக சகிப்பாலா? வந்து பாரடின்னு அடிச்சா, பெருச்சது பிரச்சனை பெருசா. இப்படிப்பட்ட தீமைகளுக்கு நாங்கள் யாரும் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆகையினால்தான் கால வரையறையை உலகம் கொடுத்திருக்கிறது. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளும் நிதானித்து நாம் செயல்பட வேண்டும். பாதாளத்துக்கு தப்பு வைக்கணும். எந்த பிள்ளைகளானாலும் எதற்கு தப்பு வைக்கணும்? பாதாளத்துக்கு இறங்கினா பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது? பிள்ளைகளும் இல்லை, பெரியவங்களும் இல்லை, ஏறி வர முடியாது. அதுக்கப்புறம் ஒரு உயிர்த்தெழுதல் அடைந்து நியாய தீர்ப்பு அடைந்து நித்திய நரகத்துக்கு போக வேண்டியது வரும். நரகத்துக்கு உரிய பிள்ளைகளாக நமக்குரிய பிள்ளைகள் வளர்க்கப்படக்கூடாது. நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக, நம்முடைய பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக நடத்தி நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சுதந்திரிக்கவும், மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளின் மூலமாகவும் அநேக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளை செம்மையான பாதையிலே நடத்துவோம், வளர்ப்போம், சத்தியத்தை கற்றுக் கொடுப்போம். வேத வெளிச்சத்திலே பிள்ளைகளை நடத்தி நித்திய மகிமைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கிருபை பாராட்டுவாராக. அருமையான பாஸ்டர் ஜான் ஆலிவர் பிரின்ஸ் பெமி அவர்களும் தங்கள் பிள்ளைகளை இந்த ஊழியங்களுக்கு, இந்த தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் வழிநடத்த வளர்க்க வேண்டிய சம்பூர்ண கிருபைகளை கர்த்தர் நிறைவாய் கொடுப்பாராக. நாம் வாசித்த வசனத்தின்படி இந்த பிள்ளையின் நிமித்தம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த குடும்பத்துக்கும், இந்த சபைக்கும், தேசத்துக்கும் உண்டாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக என்று வாழ்த்தி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.